குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா BS4 மேஸ்ட்ரோ எட்ஜி. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சென்சார் கீ மாடல் இது. இந்த கீ செட் வந்து புதுசு போட்டுருக்கோம். கீழே இருக்குது பார்த்திங்கன்னா பழைய கீ செட் இது. புது கீ செட் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து புது கீ செட் மாற்றிங்கன்னா நீங்கள் வந்து கீ வந்து பேர் பண்ணணும். சப்போஸ் நம்ம கீ பேர் பண்ணதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் அந்த மாதிரினா அப்போதைக்கு வண்டிக்கு அர்ஜென்ட் எதாவது பண்ணோன்னா நம்ம பழைய கீ செட்டுக்கு பார்த்திங்கன்னா பழைய கீ செட்டோட சென்சார் கீ லைன், அதாவது கீ லைன் இது பண்ணிடணும். சென்சார் கீ லைன் மட்டும் நீங்கள் இது பண்ணிடணும். இப்போ வந்து இக்னிஷன் லாக்கு நான் கெல்ட்டி விட்டு புதுசாக வர புது கீஸோட இக்னிஷன் லாக்கு நான் மாட்டியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா பழைய சென்சார் கீ மட்டும் பார்த்திங்கன்னா பழைய மாடல், அதாவது பழைய கீ செட்டோட சென்சார் லைன் மட்டும் அப்படியே இருக்குது. நான் இக்னிஷன் லைன் மட்டும் புதுசு கொடுத்துருக்கேன். இப்போ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடும் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ நான் புது கீ செட்டோட சென்சார் கீ சாக்கெட்டு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது பழைய சாக்கெட்டில் கெல்ட்டி விட்டு புது சாக்கெட்டோட லைன் கொடுத்துருக்கேன் உங்களால். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும். அதுக்கப்புறம் கீ ஆஃப் பண்ண ஆன் பண்ணினா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் கீ ஆஃப் பண்ண ஆன் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் கீ சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரில் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். சென்சார் கீ சாக்கெட்லேயே விட்டு பிளிங்காக உங்களுக்கு அந்த மேலே மீட்டர்லேயே தெரியும் உங்களுக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா புது கீ செட் மாற்றிருக்கேன். ஆனால் அந்த இன்புட் லைன், அதாவது பார்த்தீங்கன்னா சிடிஐக்கு போகிற லைன் வந்து நம்ம வந்து பழசு புதுசு போட்டனால அதுக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகலை. அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் மாற்றினா மட்டும்தான் கீயோட ப்ரோக்ராம் மாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக கரண்ட் வரும். இப்போ இது புது கீ செட் இருக்கனால இது வந்து நம்ம கீ வந்து சென்சார் கீனால அது பேர் பண்ணோம். வண்டியோட ஆர்ட்ஸுக்கு எடுத்து பேர் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் செல்ஃப் வச்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பழைய அந்த சென்சார் கீ சாக்கெட் மட்டும் கெல்ட்டி விட்டு அதுபோல் பழைய சென்சார் கீ இருக்குது பார்த்தீங்களா, பழைய கீ செட்டு அது ஒரு சென்சார் கீயை மட்டும் நான் போட்டு விட்டு இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய இக்னிஷன் கீயோட சிடிஐக்கு போகிற லைன் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து சென்சார் கீ ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராமில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வண்டி செல்ஃப் வச்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடின்னு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா பழைய சென்சார் கீ டைப் அது வண்டி ஓடின்னு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரோக்ராம் வந்து மாற்றலை. அது பழைய ப்ரோக்ராம் இருக்கனால அப்படியே ஒன்று இருக்குது. இப்போ சென்சார் கீ நீங்கள் சப்போஸ் புது கீ செட் மாற்றினா கம்பல்சரி நம்ம கீ பேர் பண்ணோம். கீ பேர் பண்ணுறதுக்கு நம்மளால் வண்டி ஷோரூம் கொண்டு போனால் அதுக்கு வந்து பழைய அந்த பேரிங் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது சென்சார் கீ சாக்கெட் மட்டும் பழசே போட்டு வண்டி டோப் பண்ணி இல்லை வண்டி ஓட்டுன்னு போய்ட்டு அங்கே போய்ட்டு கெல்ட்டின்னு நீங்கள் புது கீ செட் மாட்டிட்டு அங்கே நீங்கள் புது கீ செட்டோட கீயை பேர் பண்ணிங்கன்னா சிடியிலேருந்து வர ப்ரோக்ராம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு சின்ன தகவல் தான் இது. நிறைய பேர் வந்து கீ செட் மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு பதிலாக நான் வேணால் நீங்கள் வந்து சிடியை ப்ரோக்ராம் பண்ணாமையே புது கீ செட் மாற்றினா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கரண்ட் வராது வண்டிக்கு. வேறு இக்னிஷன் லைன் மட்டும் தான் வேலை செய்யும் உங்களுக்கு. பேட்டரி வோல்டேஜ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இக்னிஷன் ஆர்னு இண்டிகேட்டர் அப்படி தான் வேலை செய்யும். வண்டி கரண்ட் வராது. அதுக்கு நீங்கள் ஆப்போசிட் என்ன பண்ணால் நீங்கள் பழைய லைன் கொடுத்துட்டு வண்டியை கொண்டு போய்ட்டு ஷோரூமில் கொண்டு போய்ட்டு அங்கே புது கீ செட் லைனை கொடுத்துட்டு நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். நன்றி, வணக்கம்.